வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நரேந்திர மோடி ராகுலை இப்படி தாக்கி பேசினார், ராகுல் காந்தி நரேந்திர மோடியை இப்படி தாக்கி பேசினார், இந்த காங்கிரஸ் தலைவர் இப்படி தாக்கி பேசினார், இந்த பாஜக தலைவர் அப்படி தாக்கி பேசினார் என்று சமீபமாக அதிகமாக செய்திகள் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். இதுல இருந்து நமக்கு எழக்கூடிய கேள்வி, தேர்தல் நெருங்க 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 பிரச்சனைகள், நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பதை தாண்டி தலைவர்கள் சார்ந்த ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கிறதா? இது போன்ற தாக்குதல் பேச்சுகள், அதாவது ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவது அப்படிங்கிறது நாகரிகமானது தானா, அல்ல பரபரப்பான தேர்தல் சமயத்துல இயல்பான ஒரு விஷயம் தானா? ஒரு இஸ் பாலிடிக்ஸ் டச்சிங் எ நியூ லோ என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இதைத்தான் பிரதானமாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். டெல்லி, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் பிரச்சாரங்கள் அனல் பறக்க தொடங்கியுள்ளன. திரளும் மக்கள் கூட்டம், கைத்தட்டல்கள், ஆரவாரம் போன்ற சூழல்களில் மாற்றுக் கட்சியை, மாற்றுக் கட்சி தலைவர்களை கடுமையாக தாக்கி மீடியாக்களின் கவனத்தை ஈர்க்கிறார்கள் அரசியல் தலைவர்கள். பாஜக கொள்ளையர்களின் கட்சி, ராகுல் காந்தி. பாஜகவினர் திருடர்கள், சோனியா. மோடி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, பீகார் மந்திரி நரேந்திர சிங். டீ விற்றவரெல்லாம் பிரதமராக ஆசைப்படலாமா, சமாஜ்வாதி தலைவர். இவையெல்லாம் பாஜக மற்றும் மோடியை நோக்கி வீசப்பட்ட கணைகள். காங்கிரசின் கைகள் ரத்தம் படிந்த கைகள். மத்திய அரசின் நிதி என்பது மக்களின் வரிப்பணமா, ராகுலின் தாய்மாமன் வீட்டு சீதனமா? மேடம், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது, இளவரசருக்கு முடிசூட்டுங்கள். இவை நரேந்திர மோடியால் காங்கிரசின் மீது வீசப்பட்ட கணைகள். இரு தரப்பிலும் தேர்தல் கமிஷனில் புகார்கள் தரப்பட்டுள்ளன. இரு தரப்பையும் தேர்தல் கமிஷன் விளக்கம் கேட்டு விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளது. அரசியல் மேடைகள் தனிநபர் தாக்குதலுக்கு, மலிவான விளம்பரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா? தலைவர்களிடையே சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறதா? மக்கள் நலன் குறித்தும், செய்ய வேண்டியது குறித்தும், செய்ய தவறியது குறித்துமான ஆரோக்கியமான விவாதங்கள் அரிதினும் அரிதாகி வருகிறதோ? இந்த தாக்குதல்கள் நிச்சயம் ஆரோக்கியமானது அல்ல என்பதை நாம் உறுதியாக சொல்லிவிட முடியும். இது தவிர்க்க இயலாததா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. தேர்தல் பரபரப்புல இது அவசியமானதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இதையெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைகிறார். பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான திரு அருணன் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நான் 2 பேர்த்தையுமே இந்த கேள்வியை கேட்கிறேன். திரு திருச்சி வேலுசாமி, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், 2 பேருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. நிச்சயமா கேட்கலாம். முதல்ல இங்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அங்க போலாம் அப்படின்னு. இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஏன் உங்க 2 பேர்ட்ட அப்படின்னா, இதுதான் பிரதானமாக கவனத்தை ஈர்க்கிறது. இந்த தேர்தல் அப்படிங்கிறது, இந்த நாடு அப்படிங்கிறது நரேந்திர மோடியா ராகுல் காந்தியா? நரேந்திர மோடியை மையப்படுத்தியதும் ராகுல் காந்தியை மையப்படுத்தியதும் அல்ல. 121 கோடி மக்கள் வாழக்கூடிய நாடு. 121 கோடி மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்க, தேர்தல் பிரச்சாரங்கள், பொது மேடைகள் இவற்றையெல்லாம் இந்த 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே மாற்றுவது அப்படிங்கிறது ஓரல். மாற்றுவது இவங்க 2 பேரும் இல்லையே, உங்களை போல மீடியாக்காரங்க தான். நீங்க பேசுறீங்க, நாங்க கண்ணையும் காதையும் மற்றவர்கள் பேச பிரதானப்படுத்தாம இந்த 2 பத்தி மட்டுமே பிரதானப்படுத்தி எல்லா மீடியா போடுது. அதுக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்க எல்லாம் பேச நாங்க கண்ண காதை முடிக்கலாமா? மற்றவங்க பேசுறது நீங்க மூடிட்டீங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் கண் திறந்து பாக்குறீங்க. இன்னொரு அடிப்படையில் ஒரு செய்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கோழி சண்டை விடுவதை போல இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே பலவீனமான, சிந்திப்பதில் கொஞ்சம் நாட்டு நடப்புகளை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் விவரம் குறைந்தவர்களை தங்கள் பால் ஈர்ப்பது எப்படி என்கின்ற ஒரு வித்தையை முதல் சாணக்கியனை போல ஒருவன் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவன் ஹிட்லருடைய நண்பர் கோயபல்ஸ். அவன் தான் எப்படி கவர்ச்சிகரமாக பேசுவது, அதைத்தான் ராகுல் கடைபிடிக்கிறாரோ இல்ல மோடி கடைபிடிக்கிறான்னு சொல்ல வந்தா நீங்க அதுக்குள்ள அட்வான்ஸா மாறுறீங்க. ராகுல் வித்தியே தெரியாது, அதனாலதான் திருடர்கள் பாத்தீங்களா? ராகுல் குழந்தை,
அவரை போய் நீங்க இப்படி பேசுறீங்க. ஏங்க குழந்தைய அப்படி திட்டுறீங்க டாக்டர்? குழந்தைய அப்படி திட்டலாமா? குழந்தை மாதிரி நடந்துகிட்டா பரவாயில்ல, குழந்தை பிஞ்சிலே பழிச்சது மாதிரி நடந்துகிட்டா திட்டதானே செய்வாங்க. அதுதான் பிரச்சனை. ரத்தம் படிந்த கைகள் அப்படின்னு பேசுறது இவையெல்லாம் அநாகரிகம். நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது அந்த காலத்தில் போர் மாதிரி. போரில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. இங்கே இப்பொழுது வார்த்தை ஆயுதங்கள், வார்த்தை போர் நடக்கிறது. ஆனால் இதில் எப்படி என்றால் குத்துவது, எதிரிப்பது உலகம் முழுவதும் மட்டுமல்ல, வரலாறில் ஒரு கட்சி தலைவர் பேசுவது, இன்னொரு கட்சி தலைவர் பேசுவது எல்லாம் வரலாறுகளாக வந்து கொண்டிருந்தது. ஒருத்தரை ஒருத்தர் தாக்குவது என்பதில்லை. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், சமீப காலமாக மோடி எதை பேசினாலும் இவர்களுக்கு உடனே பதற்றம் வந்து விடுகிறது. சாதாரணமா நான் கேட்கிறேன், இவ்வளவு விமர்சனங்கள் காங்கிரசிடம் இருந்து மோடி எதை பேசினாலும் அதற்கு விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, மோடி ராகுல மட்டுமே விட்டுருங்க. அதாவது கரை படிந்த கரங்கள் என்று சொல்வது இதையெல்லாம் நாம வந்து ஒரு கருத்துக்காக சொல்லும் பொழுது இவர்கள் தனிப்பட்ட முறையில் ஹிட்லர், கொலைகாரி, மரண வியாபாரி, இதெல்லாம் யார் சொன்னது? மோடியை பார்த்து சோனியா காந்தி அவர்கள் சொன்னது. நைட் வாட்ச்மேன், பிரதமரை பார்த்து நைட் வாட்ச்மேன். பேசாமல் இருக்கிற ஒரு பிரதமரை பார்த்து சொன்னால் மரண வியாபாரி என்பதற்கும் நைட் வாட்ச்மேன் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லை. நான் கேட்கிறேன், அது மட்டுமல்ல, சமீபத்தில் பழங்குடியினரிடம் பேசிய ராகுல் காந்தி என்ன கேட்டார்? இங்கே பலாத்காரம் செய்யப்பட்டீர்களா என்று பெண் பழங்குடியினரை பார்த்து கேட்டார். இதெல்லாம் நாகரிகமா நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, தேர்தல் கமிஷனின் கணக்குப்படி நீங்கள் வேற்றுமையை உருவாக்குவது, இதுவரைக்கும் மோடி வளர்ச்சியை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார். முதலில் ராகுல் காந்தி வந்துதான் முசாஃபர் நகர் கலவரத்தை பற்றி பேச ஆரம்பித்து அவ்வளவு திசை திரும்பியது. இப்படி வேற்றுமை ஏற்படுத்தியே நீங்கள் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்ற நிலையை வைத்திருக்கிறீர்கள். இன்னொன்னு நான் சொல்றேங்க, கொள்கை பரப்பு செயலாளர் என்று இருப்பார்கள், அதாவது ட்விட்டர் செயலாளர் என்று இவர்கிட்ட ஒருத்தர் இருக்காரு. மாற்று அதாவது கமெண்ட் செய்யறதுக்கு என்று திக்விஜய் சிங் என்று ஒருவரை வைத்திருக்கிறார். எதை எடுத்தாலும் மோசமாக பேசும் ஒரு பொதுச் செயலாளரை இப்படி அசிங்கமாக பேசுவதற்கென்றே ஒருவரை நியமித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி யாராவது ஒரு கட்சியில இருக்கா? ஆக இன்று இவர்கள், நீங்க சமீப காலமாக கணக்கெடுப்பை பார்த்தீர்கள் என்றால், இன்று இவர்கள் தோல்வி பயத்தில் இருப்பதனால் அதிகமாக உளர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன். வெற்றி கிளப்பில் இருக்கிறதுனாலதான் ராகுல் காந்தியை கடித்த கொசுவை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிறது வெற்றியில் இருக்கிறதுனால சொல்றேன். உண்மைதானே, உண்மைதானே. அது அருண் அவர்கிட்ட கேட்க விரும்புகின்றேன், உங்களுடைய நீங்க எந்த கட்சியை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு மூன்றாவது அணி எல்லாம் மாற்று அணி, மூன்றாவது அணினா உங்களுக்கு கோவரம், மாற்று அணியை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அணியை சேர்ந்தவர் என்ன சொல்றாரு? ஒரு டீ வியாபாரி ஒரு தேசிய சிந்தனையோட இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், ஒரு டீ வியாபாரிக்கு, ஒரு டீ வியாபாரியா இருந்தவருக்கு வந்து ஒரு தேசிய ஆஸ்பிரேஷன் இருக்க கூடாதா? மிக தவறான பேச்சு அவர் பேசியது. அந்த கட்சியினுடைய தலைமை அதை திருத்த முயற்சி செய்திருக்கிறது என்றும் பத்திரிகையில் நான் பார்த்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா அடித்தட்டில இருந்து வரக்கூடியவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆக வேண்டும், முக்கிய பதவிகளுக்கு வர வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எண்ணம். ஆனா அந்த பிரதமர் பதவிக்கு வரும் பொழுது அதற்காக வர விரும்புகிற ஒருவர் தன்னை அதற்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒன்றும் சாதாரணமான பதவி அல்ல. ஜவஹர்லால் நேருவோடு கம்யூனிஸ்டுகளுக்கு 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஆனால் அவர் ஒரு தேர்ந்த அறிவுஜீவி, அற்புதமான சரித்திர ஞானி என்பதை நாங்கள் மறுத்ததில்லை. இன்றைக்கும் அவர் எழுதிய இந்திய தரிசனமும் உலக வரலாற்று காட்சிகள் என்பதும் அற்புதமான படைப்புகள். பெரிய பாண்டித்தியம் இல்லாம யார் வேணாலும் இன்னைக்கு இந்திய வரலாறையும் உலக வரலாறையும் படிக்கணும்னா அந்த நூல்களை படிச்சா போதும். அப்படியாப்பட்டவர் இருந்த பதவிக்கு வர துடிக்கிறவர்கள் ராகுலும் மோடியும். ஆனா அவங்க அதற்கு தங்களை தயார்படுத்தியிருக்காங்களா என்கிற கேள்வியை தான் எழுப்ப விரும்புறேன். அவர் என்ன சொல்றாரு? தன்னை ஒரு பெரிய சரித்திர ஞானி போல அவர் நினைச்சுக்கிறாரு. அது ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா அப்படி இருக்கணும்ல, உண்மை இல்ல. எந்த அளவுக்கு போறாருன்னா மோடி அந்த கோபத்துல நேரு குடும்பத்தை திட்டணும்னு வல்லபாய் படேல் இறுதி நிகழ்ச்சிக்கு நேரு போகலைன்னு பேசுறாரு. இப்ப அம்மையார் கூட சொன்னாங்க திக்விஜய் சிங்க பத்தி. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் போனத அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டாரு. இது எவ்வளவு அசிங்கம்,
இந்த நாட்டுடைய பிரதமர் கொஞ்சம் கேளுங்க, நீங்க பேசுங்க, நான் தலையிடல. இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி நாற்காலிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு தெருத்தருவா வர்றீங்க. ஆனா கொஞ்சம் இந்த விஷயத்தையாவது இன்னும் கூட அண்மை கால வரலாற்றையா புரிந்து கொண்டு பேசணும். இன்னும் கடந்த காலத்துக்கு எல்லாம் போயிட்டா இன்னும் கொடுமை. சந்திரகுப்தன் பேரை பார்த்த உடனே குப்த வம்சம், அது பௌதிக வம்சம். இந்த தருணம் எடுத்துக்கணும். ஒரு கமெண்ட்டும் குறிப்பிட்டாகும். ஒரு வரி ராகுலை திட்டினார், 6 வரி மோடியை திட்டினார். தனிப்பட்ட தாக்குதல்கள் பிஜேபி காங்கிரஸ் இரு தரப்பிலிருந்துமே தொடர தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு புதிய ஒரு தரம் தாழ்ந்த நிலைக்கு அரசியல் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பிரதானமாக எழுகிறது. இதைத்தான் பிரதானமாக நாம் விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு திருச்சி வேலுசாமி, காங்கிரஸ் கட்சியின் திரு திருச்சி வேலுசாமி, பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். 2 பேருமே எலெக்ஷன் கமிஷன்ல போய் இவர் அப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. இதை பார்க்கும்போது அப்படி 2 பேருமே பேசிருக்கீங்க, 2 பேருமே தவறான விஷயங்கள் பேசிருக்கீங்க. அப்படிங்கும்போது 2ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் மிஸ் அவன் என்ன இப்படி சொன்னா, மிஸ் இவன் என்ன இப்படி சொன்னா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கு. 2 பேருமே அப்படி சொல்றீங்க, 2 பேருமே இதே மாதிரியான ஒரே தரமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. அப்படிங்கும்போது இது சற்று வியப்பாவும் வேடிக்கையாவும் இருக்கு. நீங்க சொன்ன குற்றச்சாட்டுலயே ஒண்ணு, மோடியை டீ பாய்னு காங்கிரஸ்காரங்க யாரும் சொல்ல மோத்கா சௌதாகர் மரண வியாபாரின்னு சொன்னது யார்? மரண வியாபாரம் நடந்த விஷயத்தை நீங்க நினைவுபடுத்துற அவ்வளவுதான். சம்பவம் கற்பனையில நாங்க சொல்லல. சோர் அப்படின்னு சொன்னது யார்? சோர் திருடன் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சோர சோறுன்னு தான் சொல்ல முடியும், சோறுன்னு சொல்ல முடியாது. அதாவது இன்றைக்கு ஒரு முக்கியமான அவங்களும் சொல்லல, நைட் வாட்ச்னா நைட் வாட்ச் இல்ல, நைட் வாட்ச் எப்படி அவங்க கிரிக்கெட்ல குஜராத்தில் மோடியுடைய அமைச்சரவையில் ஒருத்தர் இருக்கிறார், அமைச்சரா கொள்ளையடிச்சு 3 ஆண்டு காலங்கள் சிறை தண்டனை கொடுத்தவர். இந்த புதிய சட்டம் வர்றதுக்கு முன்னாலே சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது யார் சொல்றது? 2 ஒரே ஆட்சியில 2 அமைச்சர்கள் திகார் சிறையில இருந்து கொண்டு 13 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு கம்பாரிசன் வேண்டாமா உலகத்துல? இருவருமே பொருளாதார பிரச்சனை பத்தியோ பணவீக்கத்தை பத்தியோ யாருமே பேசல. 2 பேருமே அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அவர் எதிர்குற்றச்சாட்டு சொல்லிதான் ஆக வேண்டிய நிலை வருகிறது. இதுல அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் தான் பிரதான. ஏன் சொல்றோம் கேட்டா, ராகுல் காந்தி என்கின்ற ஒரு மனிதர் அவர் போய் இந்த மத்திய அரசு இந்த திட்டங்களை செஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த பதவியில பிரதமர் நாற்காலியில் அமர்வதற்கு தனக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன அவங்க மாமா வீட்டுல இருந்து பொண்ணு கொடுத்தாங்களான்னு கேக்குறேன். ஆமா, அது உண்மைதானே, கேட்டது உண்மைதானே. மாமா வீட்டு பணம் மக்கள் பணம் தானே. வெளிநாட்டுக்கு போற மாதிரிலாம் உங்க மாமா வீட்டுல இருந்து கொடுத்த காசு தான் வெளிநாட்டுக்கு போனீங்க நாங்க கேட்டோமா? தங்க நாற்கர சாலையை போட்டோம் இவங்க எல்லாம் சொன்னாங்களே, அவங்க மாமா வீட்டுல இருந்து கொண்டு வந்து போட்டான்னு சொன்னோமா? உங்க வீட்டு பணமா நாங்க உங்க அப்பா வீட்டு பணம் வந்து கொடுத்த மாதிரி நாங்க கேட்டோமா? நாங்க கேட்கவும் மாட்டோம். இது ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கும் 120 கோடி மக்களை ஆளுகிற ஒரு நாட்டினுடைய தலைவனாக வருவதற்கும் பேச்சிலே ஒரு தரம் இருக்க வேண்டும், தகுதி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றே நான் சொல்றேன். அண்ணன் சொன்னாங்க 2 பேரும் தயாராகி கொண்டு பிரதம அமைச்சர் பதவிக்கு வர வேண்டும் என்று. 3 முறை முதலமைச்சராக ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்வதற்கு மேல் என்ன தயாராக வேண்டும்? ஒரு வேண்டாமா? கலைஞரை முன்னிறுத்துங்க, வேண்டாமா? நீங்க ராகுல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூட பாராளுமன்றத்துக்குள்ள ஒழுங்கா போகாதவர், மக்களுக்காக ஒரு கேள்வி. ராகுல் காந்தி அவர்கள், நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் சொன்னாங்க சரித்திரத்தை பற்றி, நான் ஒண்ணு கேட்கிறேங்க. நேரு அவர்களின் படிப்பு, அயல் நாட்டிற்கு அவருக்கு கிடைத்த வாய்ப்பு, அந்நிய பல்கலைக்கழகம் கிடைத்த வாய்ப்பு மோடிக்கு கிடைச்சதாங்க. ஒரு டீ கடையில் வேலை செய்து, அதுவும் நான் சரித்திரத்தை தெரியாமல் மாற்றி சொல்லிவிட்டேன் என்று அவர் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஒரு டீ கடையில் வேலை செய்து இவ்வளவு அழகாக பேசக்கூடிய ஒரு மனிதரை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரு அவர்களை நான் மதிக்கிறேன், ஆனால் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு மோடிக்கு கிடைச்சதா? நேரு அவர்கள் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது இவர் டீ வித்துக்கிட்டு இருந்திருக்கிறார்கள். இன்னொன்று, சிதம்பரம் அவர்கள் என்ன பேசினார்? வாழ்ந்து கொண்டிருக்கும் வாஜ்பாயை மறைந்த வாஜ்பாய் சொன்னார். இது சரித்திரம் தெரியாதா இவங்களுக்கு எல்லாம்? சொல்லுவதை நீங்க சொல்லுவீங்க. இதையெல்லாம் ஒன்று
நவநாட்டு அத்வானி கூட தான் ஒபாமா பில் அடங்காரு. அத்வானி ஒபாமா பில் எஸ்.எம். கிருஷ்ணா நவநாட்டு அறிக்கை இல்லாம வெளிநாட்டுல போய் வேற நாட்டு அறிக்கையை படிக்க ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட மந்திரிகளை வைத்துக் கொண்டு வருங்கால பிரதமரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ரெண்டு பேருமே இவங்க அப்படி அவங்க அப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அப்படிங்கிறீங்க. நீங்க வேற மாதிரியா? தனிப்பட்ட தாக்குதல்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல்களை தரம் தாழ்ந்த விமர்சனங்களை செஞ்சதே கிடையாது. அதாவது பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட பேச்சாளர்கள் சில நேரங்களில் இப்படி எல்லாம் பேசுவதுண்டு. எங்களது கட்சியை பொறுத்தவரை அதை கூட நாங்கள் கண்டிப்போம். எம்எல்ஏ எம்பி பேசலாமா? இல்ல பொதுவா அப்படியே பேசியிருந்தாலும் தவறு என்ன சொல்லுவோம். நான் என்ன சொல்ல வர்றேன், பிரதமர் பதவிக்கு வருகிறவர்கள் அவர்களிடம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? மிக தரமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். இப்ப அப்படி சொல்லி இது பண்ணிட முடியாது. நீங்களும் சில கேள்விகளை கையாள வேண்டியிருக்கிறது, எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு பிரதமர் பதவிங்கிறது நீங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம், பாராளுமன்ற போர்டு கூடி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு. ஒரு எம்எல்ஏ எம்பியும் ஒரு பிரதமர் பதவிக்கு வரக்கூடிய எந்த கண்ணியத்தை கடைபிடிக்கணுமோ அதே போல கண்ணியத்தை தான் கடைபிடிக்கணும். உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அனீசூர் ரஹ்மான் எவ்வளவு கீழ்த்தரமாக மம்தா பானர்ஜியை குறிப்பிட்டார் அப்படிங்கறத நான் சொல்லி தெரியணும் இல்ல உங்களுக்கு? இல்லங்க, மம்தா பானர்ஜி எப்படி எல்லாம் பேசுவாங்கிறது நீங்க முதல்ல பாத்துக்கோங்க. நீங்க பேசும்போது நான் தலையிடுறேன்னா, அதாவது அதையும் சேர்த்து சொல்லணும். ஆனால் இப்படி பேசக்கூடாது என்று எங்களுடைய கட்சி கண்டித்திருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன். இதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அடுத்த கட்ட தலைமை அல்லது பேச்சாளர்கள் பேசும் பொழுது அதுவே தவறு என சொல்லுகிற கட்சி இது. ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்க? 2 பிரதம வேட்பாளர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் இன்னும் உங்க கட்சியில் இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லங்க, கற்பழிக்கப்பட உன் விலை என்ன அப்படின்னு கேட்ட அனீசூர் ரஹ்மான் மீது என்ன நடவடிக்கை? இல்லங்க, அந்த பேச்சு தவறு என்று நாங்கள் கண்டிச்சிருக்கோம். அது மேற்கொண்டு அது என்ன ஆச்சுன்னு நான் ஃபாலோ பண்ணல. அது தவறான பேச்சு நான் இப்பவும் சொல்றேன். இங்கே நம்ம பிரதானமான பேச்சு என்ன? 2 பிரதம வேட்பாளர்கள் என சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய பிரச்சார தரம் என்ன என்பதுதான் இங்கே மையம் பொருள். இப்ப சகோதரி என்ன சொன்னாங்க? நேருவுக்கு கிடைத்த வாய்ப்பு மோடிக்கு கிடைக்கலன்னாங்க. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். இங்க ஒரு அடிமட்ட தொண்டனும் இந்த நாட்டுடைய பிரதமராக ஆக வேண்டும். ஆனா அதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும்ல, அல்லது குறைஞ்சபட்சம் தெரியாத விஷயத்தை பேசாமாவது இருக்கணும்ல. அங்க போய் என்ன தனக்கு எல்லாம் தெரியும் என்று இல்ல, கொஞ்சம் கேளுங்க. எத்தனை 1 நான் எவ்வளவு சொல்ல முடியும்? அலெக்சாண்டரு பீகாருடைய கங்கை தீரத்துக்கு வந்தான்னு ஒருத்தர் பேசலாம். இந்த நாட்டுக்கு வரப்போற ஒரு பிரதம மந்திரி, அவர் பஞ்சாபுடைய பயாஸ் நதியை தாண்டியதே இல்லைங்க. அவங்க ஒண்ணு தெரிஞ்சத பேசணும், இல்லாட்டி பேசாம இருக்கணும், இல்லாட்டி செக்அப் பண்ணிட்டு பேசணும். திருச்சிக்கு வந்து என்ன பேசுறாரு? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை வஉசி நடத்தினான்னு பேசுறாரு. ராஜாஜி நடத்தினதா? இதெல்லாம் உண்மையா? உப்பு சத்தியாகிரகத்தை விஷயத்துக்கு வர்றேன். இவங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் இந்த கதாநாயகன் குத்துவசனம் பேசுற மாதிரி 2 பேருமே, ராகுலும் சரி மோடியும் சரி பேசுறாங்க. அவங்க அடிப்படையான மக்கள் பிரச்சனை பேசுவதில்லை. நான் என்ன கேட்க விரும்புறேன், 5 மாநிலங்களுடைய தேர்தல், அந்த மாநிலங்கள் மிக முக்கியமாக இருப்பது விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இயற்கை வளங்கள் அநியாயமாக சுரண்டப்படுவது, இதற்கு என்ன மாற்று என்பது பற்றி பேசுறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. என்னன்னு கேட்டா, இப்ப இந்த விவாதத்துல எப்படி இருக்குங்கிறதுக்கு இப்ப தோழர் சொன்ன பேச்சுல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் சொன்னாரு 2 பிரதம வேட்பாளர்களும் மோடியும் ராகுலும் இப்படி பேசக்கூடாது. இந்த கட்சியுடைய பிரதமர் வேட்பாளர் மத்த கட்சிக்காரங்க சொல்லணும்.
நானே என்ன பிரதமர் சொல்லிக்கிட்ட மாதிரி மோடி அவங்க கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. ராகுல இன்னும் நாங்க சொல்லவே இல்லை. ஆனா கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு தெரியுது அவர்தான் பிரதமர். அவர் எல்லாருக்கும் தெரியல மாதிரி காங்கிரஸ்ல இருக்க முடியாது. நல்லவர் வல்லவர்னு அடுத்த வீட்டுக்காரங்க சொல்லுங்க. அது மாதிரி எங்க தலைவர் ராகுல மற்ற கட்சிக்காரங்க அவரின் கீழ் வேலை பார்க்க தயார். ஏன் அத்வானிக்கு இருக்கிற பெருந்தன்மை மோதிக்கு இல்ல அப்படின்னு மோதிக்கு இல்ல இல்லைங்க. மோதியை இப்பொழுது எங்கள் கட்சி முன்னிறுத்திருக்கிறது. ஒரு வார்த்தையை பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் அத்வானி. சோனியா காந்தி உட்பட எல்லாரும் குறிப்பிட்ட மன்னிப்பு கேட்டார். அந்த பெருந்தன்மையே இல்ல. பெருந்தன்மை என்பதில் அதாவது அது பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் என்னெல்லாம் எதிர்கட்சிகள் சொன்னார்கள் எதிர் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நீங்க சரித்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார், வருத்தம் தெரிவித்து விட்டார். இன்னொன்னு நான் கேட்கிறேன், இன்னைக்கு அரசியல் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டுங்க, 14 பிரதம அமைச்சர்கள் அறிவிக்கப்படட்டும், 14 பேர் மூன்றாவது அணியில எப்படி பேசுறாங்க நீங்க பாருங்க. ஆக அப்பொழுது இப்பொழுது ஒருவர் ஏற்கனவே டீ கடையை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொன்று சொல்கிறார்கள், இவர்களும் வாய்ப்பு வந்தால் அப்படித்தான் பேசுவார்கள். யாரும் அரசியலில் இவங்க அதாவது முதலமைச்சர் சொன்னார், கேரள முதலமைச்சர் ஒரு ராணுவ வீரர் வீட்டுக்கு போய் ஒரு நாய் கூட போய் எட்டி பார்க்காதுன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? ஆக யாரும் விதிவிலக்கல்ல. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு செல்ல குத்தாக இருக்க வேண்டுமே தவிர கொல்ல குத்தாக இருக்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. அது எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாய்க்குட்டியை பத்தின கமெண்ட் உங்க கட்சியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுது அப்படிங்கிறது நீங்க மறந்து பேசக்கூடாது. எங்களை நீங்கள் குறை சொல்கிறீர்கள். அது எதற்காக சொல்லப்பட்டது? ஒரு நாய்க்குட்டி அடிபட்டால் கூட எவ்வளவு பச்சாதாபப்படுகிறோமோ என்று சொன்னதை உங்களால் சிரித்து சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு ராணுவ வீரர் வீட்டுக்கு நாய் போக முடியாது சொன்னவங்க தானே என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொல்கிறேன். ஆக தன்னை ரொம்ப நாங்கெல்லாம் ரொம்ப சுத்தம் மற்றவங்க பேசிக் கொண்டு சொல்ல முடியாது என்பதை இது புதிய விஷயம் இல்லையா? காலம் தொட்டு எல்லா தலைவர்களும் எல்லா காலகட்டத்திலும் சொல்லி வந்த விஷயம் தானா? இது அதீதமாக பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு வாதமும் அரசியல்ல இன்னைக்கு நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தாம ஒருவர் தாக்கிக் கொள்வதை முன்னிலைப்படுத்துவது சரியாங்கிற கேள்விதான் தொடர்ந்து பிரதானமாக எழுகிறது. இந்த பக்கத்திலிருந்து தனிப்பட்ட தாக்குதல், இன்னொரு பக்கத்திலிருந்து தனிப்பட்ட தாக்குதல், பதில் தாக்குதல், மேலும் பதில் தாக்குதல்கள் அப்படின்னு காங்கிரசும் பிஜேபியும் அதீதமாக தனிப்பட்ட தாக்குதல்கள்ல சமீபத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. அரசியல்ல இதை தவிர்க்க இயலாததா அல்ல தரம் தாழ்ந்து வருவதை இது காட்டுகிறதாங்கிற கேள்வி பிரதானமாக எழுகிறது. இதை பற்றி திரு திருச்சி வேலுசாமி, காங்கிரசுடைய திருச்சி வேலுசாமி, பாரதிய ஜனதாவை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திரு அருணன் ஆகியோரிடம் கேட்டு வருகின்றோம். நான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். அதாவது சோனியா காந்தி அவர்களுடைய உடல்நிலையை மோடி விமர்சித்திருக்கிறார். அது மிக தவறானது இல்லையா? தவறானது. ஒரு உடல்நிலை விமர்சிப்பது தவறானதுதான். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உங்கள் மகனிடம் கொடுத்து விட்டு போக வேண்டியதுதானே என்று ஒரு யதார்த்தமான அண்ணன் சொன்னாங்களே, உண்மைதானே? அதனால் உண்மையை சொன்னார். ஆனால் எந்த அளவிற்கு நாகரிகமானவர்கள் என்றால், நான் இன்னும் சொல்ல போனால் வட இந்தியாவில் நமது அரசியல்வாதிகள் சோனியா காந்தி அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றவுடன் முதலில் அவர் குணமாக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னவர் நமது சுஷ்மா சிவராஜ் அவர்கள். மோடி அவர்கள் உடனே ட்விட்டரில் அவர் குணமாக வேண்டும் என்று நான் இன்னொன்று ஆம்புலன்ஸ்ல ஏன் கூட்டிட்டு போலன்னு கேட்டவரும் மோடி தான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே உள்ள அதாவது அந்த நாகரிகம் இருக்கிறது. இது வந்து அரசியலுக்காக பேசினார்கள் என்று கூட உள்ளுணர்வில் அது இல்லை என்பதற்காக சொல்க. ஏன் சோனியா காந்தி அவர்கள் மயக்கம் வந்தவுடன் அவர்களை ஏன் நீங்கள் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகவில்லை என்று காங்கிரஸ் தலைவர்கள் கேட்கவில்லை, மோடி அவர்கள் கேட்டார்கள். இதிலிருந்துதான் நீங்கள் இது அரசியலுக்காக பேசிய பேச்சா, உள்ளுணர்விலிருந்து காழ்ப்புணர்வில் பேசிய பேச்சா என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நேரத்தில் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிப்போம், தேர்தல் வந்துருச்சுன்னா விட்டுருவோம். அப்படி தேர்தல் வந்த இன்னொன்னு எல்லா மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை. நாங்க இங்கே இவர்களின் மக்களுக்கான எதிரான நடவடிக்கைகளை பேசும் பொழுது அதை இவர்களால் சரியாக எதிர்கொள்ள முடியாததால் உடனே இவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு எதிர்வினைவுகளை கொண்டு உண்டாக்குகிறார்களே தவிர
மக்கள் பிரச்சனைகளே பாரதிய ஜனதா கட்சி பேசவில்லை என்பதையும் என்னால் முழுவதாக ஒத்துக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் தலைவருடைய உடல்நிலையை விமர்சித்தார் மோடி. வாஜ்பாயை பத்தி நாங்க குறிப்பிட்டோமான்னு கேட்கறீங்க, நீங்க குறிப்பிட்டதே இல்லையா? அவரு சுதந்திர தின விழா போகும்போது நடந்து போற இடத்துல ஒரு கால செருப்பு இருந்துச்சு, ஒரு கால செருப்பு இல்ல. அதை பத்தி நாங்க ஏதாவது சுயநலம் போறான்னு சொல்லிருக்கோமா? சொல்லிருக்கீங்க, சொல்லவே இல்லையா? சொல்லவே மாட்டோம். வாஜ்பாய் has lost mental balance னு சொன்னவர் வேற யாரும் அல்ல, உங்கள் தலைவர் சோனியா காந்தி. அதான் பேலன்ஸ் இழந்துட்டாரு. மென்டல் பேலன்ஸ் அதுதான். அந்த தருணத்துல சொல்ல, இன்னொரு தருணத்துல வாஜ்பாய் has lost mental balance என்ற ஒரு அவர் மேல இருக்கிற பற்றால், பாசத்தால், வற்றாத அன்பினால் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சொன்னது. அதே மாதிரி ஒரு தாய் உள்ளத்தோட சொன்னது. அதே தாய் உள்ளத்தோட ஒரு சகோதரியாக சோனியா காந்தியை கருதி மோடி வந்து அவங்க உடல்நிலை கவலைப்படுறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாருப்பா. அப்படி பாக்கல. இல்ல, இவங்க ரெண்டு தலைவர்களுக்குமே தாய் உள்ளவெல்லாம் கிடையாது. இப்ப இவங்க கூட சொன்னாங்க அந்த நாய்க்குட்டி விவகாரத்துக்கு இவங்க வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கறாங்க. முதல்ல அவர் சொன்ன தலைவரா அவர் என்ன சொன்னாரு, இப்படி வந்து 2002 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களேன்னு கேள்வி கேட்கப்படுது. பதில் என்ன தெரியுமா? எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. திரும்ப கேட்கலாம், கொஞ்சம் கூட இல்லையா? அதுக்குதான் அவர் சொன்னது, ஒரு நாய்க்குட்டி விழுந்தா செத்து போனா பின்னாடி உட்கார்ந்து கார்ல பின்னாடி உட்கார்ந்துறவருக்கு ஒரு பச்சாதாபம் வரும்ல, அவ்வளவுதான் இருந்துச்சு. இதுதான். ஆமா, நீங்க நாய்க்குட்டி எதிரே போனாலும் கூட அப்படி சொல்லல, நான் நிரூபிக்க தயார். ஒண்ணு இல்ல போனார் பத்திரிகையில வந்திருக்க, நான் எடுத்து காமிக்க தயாருங்க. அடுத்த பாயிண்ட், மக்கள் பிரச்சனைகளையும் பேசணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவர் இன்னும் அதுக்குள்ளேயே வரல. இப்ப இந்த 5 மாநில தேர்தல்கள்ல மக்கள் பிரச்சனைகள் எங்க பேசுறாங்க? நான் என்ன கேட்கிறேன், பிரதான எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ன கொண்டாந்து இருக்குது? சில்லறை வர்த்தகத்தில் பன்னாட்டு நிறுவனங்களை அனுமதிப்போம்னு கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் கூட நேற்றோ முந்தா நாளோ மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இப்ப இந்த மாநிலங்கள்ல பேசுறாங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாநிலத்திலே சில்லறை வர்த்தகத்தில் வால்மார்ட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று பாஜக சொல்லுகிறதா? எங்க சொல்லிருக்கீங்க? குஜராத்லயே நீங்க சொல்லல. பேசுங்க. இந்த பிரச்சாரத்தை நான் பூரா பாத்துட்டு வர்றேன். இந்த பிரச்சாரத்தில் இது போன்ற பிரச்சனை முன் வைக்கிறாங்களா? அடுத்து இன்னும் நான் என்ன கேட்க விரும்புறேன், ஒருவேளை நம்ம கவனிக்கலையோ? இல்ல மோடி உட்பட இன்னும் சொல்ல போனா இவங்க கொண்டாந்துட்டாங்க. இதனுடைய எவ்வளவு நன்மை தரும்? சில்லறை வர்த்தகத்துல பன்னாட்டு திமிங்கலங்கள் வந்தால் சத்தீஸ்கருக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் அற்புதமான நன்மைகள் வரும் ராகுல் பேசியிருக்காரா? இல்ல இல்ல, எவ்வளவு பாத்தீங்களா? இதெல்லாம் பார்லிமெண்ட்ல பேசியாச்சா? தேர்தல் பிரச்சாரத்துல பேச மாட்டாங்களா? ஏங்க 28 கோடி, 121 கோடியிலே 28 கோடி பேர் சில்லறை வர்த்தகத்தில் நேரடியாக மறைமுகமாக சம்பந்தப்பட்டார்கள். சில்லறை வர்த்தகம் சொல்லுகிறேன். இப்படியாப்பட்ட அடிப்படையான பிரச்சனைகள் குறித்து இந்த மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் 2 கட்சி தலைவர்களும் பேசவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 95 வயசுல ஒரு மூத்த தியாகி இருக்கிறார். குயிட் இந்தியா மூவ்மெண்ட் வரும்போது ஒரு குடும்பத்தில் மட்டும் 5 பேர் ஒரே நேரத்தில் அலிபுரம் சிறையில் இருந்தாங்க. அவர் பேரையும் சொல்லிடுறேன், கோவிந்தராஜ். எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல இவங்களுக்கு யாருக்கா தெரியுமா? குஷ்பு தெரியுமா உங்களுக்கு? இதுதான் யதார்த்த நிலைமை. காந்திய தெரியுமா, சோனியா காந்திய தெரியுமா? காங்கிரஸ் அப்படிதான் இது. சில்லறை வர்த்தகம் 28 கோடி பேர்
பிரச்சாரம் இதை எப்படி போகணும்ன்றது அது எனக்கு தெரியுது, தெரியாமல் இல்லை. எதிர்க்காத மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்துல அவர் கேட்கக்கூடிய சில்லறை வர்த்தகத்தை மையப்படுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரம் இருக்கணுமா, அது மத்திய அரசாங்கத்துடைய விவகாரமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் சொல்வது போல மக்கள் பிரச்சனைகளை விட இரு கட்சிகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்துவதுதான் பிரதானமாக இருக்கிறதாங்கிறதான் தொடர்ந்து விவாத பொருளாக இருக்கிறது. தனிப்பட்ட தாக்குதல்கள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இரண்டுமே, ரெண்டு கட்சிகளுமே பிரதானமாக 5 மாநில தேர்தல்கள் வருவதனால அதிகமாக செய்ய இது அதீதமாக இருக்கிறதே, இது நியாயம் தானாங்கிற கேள்வி பிரதானமாக எழுகிறது. இதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேசி வருகின்றோம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு திருச்சி வேலுசாமி மற்றும் திரு அருணன் ஆகியோர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். திரு அருணன், ரெண்டு கட்சிகளையுமே நீங்க விமர்சிக்கிறீங்க, விமர்சனத்தை நீங்களும் எதிர்கொள்ளணும். இது போன்ற தரக்குறைவான தாக்குதல்கள், சில தாக்குதல்கள், சில விமர்சனங்களை நிகழ்ச்சியில சொல்லவே முடியாது. மம்தா பானர்ஜியை உங்க கட்சி தலைவர்கள் விமர்சிக்காத விமர்சனமா, பேசாத வார்த்தை? அதாவது புத்ததேவ் பட்டாச்சாரியாவோ அல்லது அதற்கு முன்பு இருந்த எங்களுடைய மகத்தான தலைவர் ஜோதி பாசுவோ, ஏன்னா அவங்க காலத்திலே வந்துட்டாங்க இந்த அம்மையார், அதே போன்ற அந்த தலைவர்கள் எல்லாம் அப்படிலாம் ஒரு நாளும் இந்த மாதிரி தலைவர்கள் பேசக்கூடாது, அடுத்த நிலை லாஜிக்னு சொல்லவல்ல. நான் இங்க எதுக்கு ஒப்பிடுறேன்னா, இங்கு நாம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் என்றால் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய துணை தலைவர் நான் சொல்றேன். இல்ல முக்கியமானது அதுதான் நீங்க போட்டது முதல்ல முன்னோட்டம். இல்ல அதெல்லாம் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு துணைத் தலைவர், அகில இந்திய துணைத் தலைவர், இவரோ பிரதம வேட்பாளராக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டவர். நான் சொல்றது இந்த ரேங்க்ல உள்ளவங்க நாங்க யாரும் பேசியதில்லை என்பதை நான் அழுத்த இப்படி புரிஞ்சுக்கலாமா? முதலமைச்சரோ இந்த ரேங்க்ல இருக்கிறவங்க பேசக்கூடாது, பேசக்கூடாது. என்ன வார்த்தை கவனிங்க, பேசவில்லை என்பதை நான் பதிவு செய்யறேன். அதே நேரத்தில் மித்தவங்க இப்படி பேசக்கூடிய சில நேரங்கள் அப்படி நிலைமை வருகிறது, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்பவும் நான் சொல்ல வரேன், இல்ல எங்க கட்சியில் சாதாரண ஒரு உறுப்பினர் கூட தரம் தாழ்ந்து பேசக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது ஏன் வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு சூழ்நிலை எல்லாரும் சரியாதான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல வார்த்தை தாக்குதலை தாண்டி வன்முறை கூட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கேரளாவில். வார்த்தை தாக்குதலை நம்ம நியாயப்படுத்த முடியாது. செய்திருக்கிறார்கள் எதிர்கட்சியினரை கொலை மணி என்று இவர்கள் கட்சியை சார்ந்தவரை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, கேரளாவில் RSS காரங்க எங்களை எவ்வளவு பேர் கொண்டிருக்காங்கன்னு மிகப்பெரிய பட்டியல் இருக்கு, அதுவும் இருக்குது. அதே போல மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கட்சிக்காரர்களால் எங்களுடைய ஆட்கள் எவ்வளவு பேர் தியாகிகள் ஆகியிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தான் தெரியும். சில நேரங்களா பத்திரிகையில வர்றதுல எங்களுடைய பத்திரிகையில நாங்கள் பூரா போட்டுக்கிட்டு இருக்கோம். அவையும் கண்டிக்கத்தக்கதான். எங்களை பொறுத்தவரையில் அரசியலில் நாகரிகமான தேர்தல் பிரச்சாரம் வேண்டும், வன்முறை கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க அடிப்படையா கேட்கிற எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா 3 பேருமே இதை செய்யறீங்க, எல்லா இல்ல இல்ல இப்படி செய்யக்கூடாது. அதுவும் இப்ப அண்மை காலத்துல இந்த 5 சட்டமன்ற தேர்தல்ல இவங்க 2 பேருமே மக்கள் பிரச்சனைகளே முன்வைக்கல. இப்ப கடைசியா பாருங்க, இன்னொன்று கூட வரேன், இந்த மாதிரி சில்லறை வர்த்தகத்துக்கு போனா கூட உங்களுக்கு பிடிக்கல, ஊழலை பத்தி பேசுறாங்க 2 பேரும். சரிதானா? இப்ப கூட மத்திய பிரதேச முதலமைச்சர் அவருடைய துணைவியார் ஆனா அப்படி நேர போடல, மறைமுகமாக அங்கே காங்கிரஸ்காரங்க ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் மாதிரி ஒரு படம் போட்டு அவங்க வீட்டுல நோட்டு எண்ணுகிற இயந்திரம் இருக்கு என்று போட்டு இதை அவங்க கடுமையாக ஆட்சேபிச்சிருக்காங்க. ஆக ஊழல் லஞ்சம் என்கிற பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா அதை தீர்ப்பது பற்றி இந்த 2 கட்சியும் ஏதேனும் தெளிவான மாற்று ஆலோசனை சொல்லுதா? சொல்றதில்லை என்பது மட்டுமல்ல, பிர்லா இந்த நிலக்கரி ஊழல் வழக்கிலே சம்பந்தப்பட்டார். அவர் மீது முதல் தகவல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட உடனேயே காங்கிரஸ் அமைச்சரும் சரி, பாஜகவுடைய எம்பியும் சரி, சொல்ல போனா அருண்ஜேட்லி தலைவர் கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அவர் மீது வழக்கு போடக்கூடாது, தொழில்துறையை முடங்கி போகும். கேட்கிறேன், திரு மோடி வளர்ச்சியை பற்றி பேசுற அப்படின்னு சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட இந்த தாக்குதலுக்கு வந்துட்டார்னு விமர்சனம் அவர் மேல இருந்தாலும் ராகுல் என்ன பேசுகிறார்? எங்கள் பாட்டி தாக்கப்பட்டார், தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் பத்தி, தன் குடும்பத்தில் இருந்த இழப்புகள் எல்லாம் நிச்சயமாக இழப்புகள் தான். ஆனால் பிரச்சனைகளை தாண்டி மற்ற விஷயங்கள் பர்சனாலிட்டி சார்ந்ததாகத்தான் அவரும் வைத்துக் கொண்டிருக்கிறார், காங்கிரசும் வைத்துக் கொண்டிருக்கிறார். கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அதாவது இன்றைய நாள் என்ன நாள்? உலக மாந்தர்கள் அனைவரும் இப்படி ஒரு பெண்மணியா
என்று வியப்போடு விழிகளை விழித்து பார்க்கிற அளவுக்கு இந்தியாவுடைய இரும்பு பெண்மணியாக இருந்த இந்திரா காந்தியுடைய பிறந்த நாள். இந்த நாள்ல போய் இந்திரா காந்தியை பத்தி சொல்றது தவறா? இந்த நாட்டிற்காக உயிர் போக வேண்டுமானாலும் அது இந்த மண்ணில் அந்த என்னுடைய மகிழ்ச்சியோடு என்னுடைய ரத்தத்தை சிந்த தயார்னு சொன்ன அந்த உன்னதமான தலைவியை பற்றி சொல்லுகிற போது அது தவறு என்று எப்படி சொல்றீங்க? ராகுல் காந்தியுடைய பாட்டி கொலை செய்யப்பட்டார், உண்மைதான். அவருடைய தந்தை கொலை செய்யப்பட்டார், உண்மைதானே. அந்த பதினாறுகள் என்னையும் குறிவைத்திருப்பார்கள், உண்மைதானே. அது சுய பச்சாதாபம் இல்லையா? அது சுய பச்சாதாபம் இல்லை, யதார்த்தத்தை சொல்றாரு. அதுக்காக எனக்கு பிரதம மந்திரிக்கு இடையே எனக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு முன்னு கேட்டாரா? அது இமோஷனல் பிளாக்மெயிலிங். சொல்லி அவரை மாதிரி என்னையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொன்னா உன்னை பயந்து மக்கள் இமோஷனல் பிளாக்மெயிலிங் சொல்றதுல நான் ஏதாவது மக்கள் பிரச்சனைகளையே பேசவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இன்னைக்கு நம்ம 3 மணி நேரம் 1 மணி நேரம் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார்கள். இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயத்தை மாத்திரம் தான் பேசுறாங்களா? அதில் வருவது இது. ஆக பாயாசத்துல இந்த முந்திரி பருப்பை மாதிரி அதை மாத்திரம் நம்ம எடுத்து வெளியே போட்டு சாப்பிடுறோமே தவிர மிகப்பெரிய நீண்ட உரைகள் மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்கள். மத்திய பிரதேசத்துல என்ன செஞ்சிருக்கோம்? முந்திரி பருப்பாக பிரச்சனை இல்ல, அது விஷமாக சில சமயங்கள் அதாவது விஷமாக ஆய்விடக் கூடாது என்று நமக்கும் கவலை இருக்கிறது. ஆனால் இதை ஒரு யதார்த்தமான தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இப்படிப்பட்ட உலகம் முழுவதும் இன்னைக்கு நீங்க நெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒபாமா கடைசி நேரத்தில் எப்படி பேசினார்? ஆஸ்திரேலியால தேர்தல் விஷயத்தில் 2 தலைவர்களுக்கும் வாக்குவாதம் வந்திருக்கிறது. ஆக ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், நான் ஏற்கனவே சொன்னதை போல காயப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் எதிரெதிர் கருத்துக்கள் வரலாம். அது அரசியலை சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். ஒபாமாவோ ராம்னியோ இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபட்டாங்கன்னு எனக்கு நினைவில்லை. ஸ்பீச் பத்தியே கமெண்ட் இருக்கு. ரைட். இந்த நிலையில மக்கள் இதை பற்றி என்ன கருதியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது SMS வாயிலாக மக்களையும் கருத்து சொல்ல சொல்லியிருந்தோம். எந்த கட்சி அதீதமாக இது போன்ற தாக்குதல்கள் தனிப்பட்ட தாக்குதல்களை இடம்பெறுகிறது செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். மக்கள் கொடுத்த கருத்து இதோ. இந்த கேள்விக்கு பதிலாக பிஜேபி 20% என்று மக்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். 65% காங்கிரஸ் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மற்றவர்கள் 15%. சொல்லுங்க. நாட்டுக்கு எல்லா கெடுதலும் வந்தாங்க. கருத்து கணிப்புல காங்கிரஸ் 80, 89, 99 கூட போட்டிருக்கு. ஆனா நிதர்சனம் அது இல்ல. இதை போன்ற SMS அனுப்புறதுக்கு எனக்கே தெரியாது. இந்த நாட்டில் இருக்கிற பாமர மக்கள் யாருக்கு தெரியும்? அதாவது இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்க என்ன சொல்றாங்க? ஏற்படுத்தியவர்கள் நாங்கள்ன்றாங்க. விதிவிலக்குகள் விதிகள் அல்ல. காடி வளர்த்ததுக்கு கூட வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். இவ்வளவு கேவல மக்கள் நீங்க வச்சிருக்கீங்களா? கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள். உண்மையான கருத்தை நீங்கள் போடுகிறீர்கள், அதுக்கு எதிராக பேசினா என்ன தேர்தல் முடிஞ்சதுக்கு இவர்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எவ்வளவு எதிராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிராக கருத்து வந்தால் நீங்க ஆதரவு போட்டு பாருங்க. காங்கிரசுக்கு ஆதரவாக 65 போடுங்கள். ஆகாக மக்கள் என் பக்கம் சொல்றாங்க. அதை வச்சு நாங்க முடிவு பண்றது இல்ல. திரு அருணன், உங்களுடைய கருத்து என்ன? மற்றவர்கள் அப்படிங்கும்போது உங்களை குறிப்பிட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது எனக்கு இந்த கருத்து கணிப்பு பற்றி சில கருதுகோள்கள் உண்டு. மக்கள் தொகையில எந்த பகுதியினர் இதுக்கான எதிர்வினை அதையும் மனசுல வச்சுக்க வேண்டியதுதான். அந்த வார்த்தையில சொல்லல. இது என்ன இவங்க பேசவே விட மாட்டேன். நான் என்ன கவனமா சொல்ல வர்றேன்னா, ஒரு பகுதியில இந்த மாதிரியான எதிர்வினை வந்திருக்கு, அதுவும் மதிக்கப்பட வேண்டிய கருத்து. அதுலயும் கூட நான் என்ன பாக்குறேன்னா, காங்கிரஸையும் பாஜகவையும் தான் அவங்க குறிவைத்து சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் தான், அந்த 2 கட்சியுடைய தலைவர்களும் தான் தனிப்பட்ட அந்த தாக்குதலிலே, தனிமனித தாக்குதலிலே இறங்கி இருக்கிறார்கள் என்று அந்த SMS அனுப்பக்கூடிய மக்கள் பகுதியினர் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த கருத்து கணிப்பு காட்டுகிற உண்மை. கிருஷ்ணய்யர் வந்து நாளைக்கு காமராஜர் பேச போறாருன்னா நீங்க போவீங்களா? சத்தியமா நான் போக மாட்டேன். கருத்து கணிப்பு அப்படித்தான் இருக்கு. இல்ல இல்ல
அதாவது யாரோ நான் வரும்போதே எங்க தங்கச்சி ஒண்ணு சொல்லிட்டு வந்திருக்கு 100 பேர் அனுப்புங்க. கருத்து கணிப்பு வந்து வெண்டாங்களா இல்லையா ரொம்ப நாங்களா இல்லையா அதை இல்ல கருத்து கணிப்பு பற்றிய விவாதம் இல்ல, அரசியல்ல நாகரிகமான பேச்சுகள் இடம்பெறணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்கும். விமர்சனம் அப்படிங்கிறது சரி, அந்த விமர்சனம் அப்படிங்கிறது தரம் தாழ்ந்து போகக்கூடாது அப்படிங்கறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இந்த தருணத்துல இந்த நிகழ்ச்சியில இடம்பெற்ற பங்கு கொண்ட திரு திருச்சி வேலுசாமி, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திரு அருணன் மற்றும் பார்த்த SMS அனுப்பிய நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளது.